இந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். நமது டிராகன் நகரின் டிராகன் போட்டி உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆர்த்தபன் இப்பொழுது முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆர்த்தபன் இன்னும் வேகத்தை அதிகரிக்கிறார். பரவாயில்லையே. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, இந்த ரேசர்ஸ் எல்லாம் அகாடமிக்கு போறதுக்கு தயாரானவங்க தானே. அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. அவங்க ரொம்ப பயங்கரமா தெரியுறாங்க. நீ சொன்னது அங்க காதுல விழுந்துருச்சு போல இருக்கு. நெருப்புக்கு நெருப்பு தான் சரி. என்ன இதெல்லாம் வரும்னு நீ முன்னாடியே சொல்லிருந்தீங்க, ரொம்ப உதவியா இருந்திருக்கும்ல. இதெல்லாம் டிராகன் கவுச் எல்லாம் அமைக்கப்பட்டது. இதெல்லாம் என்னால கணிச்சு சொல்லவே முடியாது. ஜாக்கிரதை ஆர்த்தா, ஜாக்கிரதை. எது எப்படி நேத்து நடந்த ரேஸ்ல உனக்கு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கா இல்லையா? ஆனா இந்த பாயிண்ட் கிடைச்சாதான் என்னால அகாடமிக்குள்ள போக முடியும். என்னோட ட்ரைனிங் நான் கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு முழு டிராகன் பூஸ்டரா. படுத்துறானுங்களே. கமான் கமான், உன்னால முடியும். உடனே கீரை யூஸ் பண்ணு. என்ன இப்ப அடுத்த கீரை யூஸ் பண்ணு. இல்ல மோட்ரே, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாம தோக்க மாட்டோம். என்ன ஆர்மர் ரிலீஸ் பண்ணு. என்ன நீ அத பாத்தியா? அவன் டிராகனோட எனர்ஜி எப்படியோ அப்சர்வ் பண்ணி அதை மேக் எனர்ஜியா யூஸ் பண்ணிருக்கான். ஒரு அகாடமி ரேசரால மட்டும்தான் இதெல்லாம் செய்யவே முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் பிளாக் ட்ரிகோனித்தை அழகா கையால கத்துக்கிட்டான்னு தெரிய வருது. சூப்பர் இல்ல? ஆர்த்தாவை பத்தி யோசிச்சியா? அப்போ இப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாமா? இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அந்த வீரர் யார் என்றால் நமது மாட்ரேட். உண்மையிலேயே இது அற்புதமான மூவ் தான் மாட்ரேட். அதை நீ எங்க கத்துக்கிட்ட? அதானே, அதை நீ எங்க கத்துக்கிட்ட? அத பத்தி நான் ரொம்ப நாளாவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. ஏய், அவனுக்கு நீதான் அந்த மூவ கத்து கொடுத்தியா? அந்த மூவ பயன்படுத்துறது தவறுன்னு உனக்கு தெரியாதா? பெண், என்ன ஒரு அற்புதமான சந்திப்பு. நான் கூட நீ வந்து எங்க அழிஞ்சு போயிட்டேன்னு நினைச்சியா? கொஞ்ச நாளா நான் இல்லங்கிறதுக்காக உன் ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. சரி, உன்னோட கோல்டு டிராகன் எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கா? இல்ல ஒரு நல்லவாத பத்தி கேட்டு இருந்தா இதுக்கு நான் பதில் சொல்லி இருப்பேன். அப்போ என்ன கெட்டவன்னு சொல்றிய? அதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா என்ன? நிச்சயமா கண்டுபிடிப்பேன். அப்படி நீ என் வழியில குறுக்கிட்டன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா. உங்க வழி என்ன தனி வழியா? உன்கிட்ட நான் இப்படி கோபமா பேசுறது தப்புதான் என்னோட நண்பா. பணிவா சொல்றேன், உன்னோட பையன் அகாடமிக்கு போக மாட்டான். அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு திறமை இல்ல. அவன் பழங்காலத்து புராணங்களை நம்பித்தான் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் அப்பா மாதிரியே. இததான் நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். போட்டி போடுற மனப்பான்மை நமக்கு கண்டிப்பா தேவை. உங்க 2 பேர்கிட்டயும் நல்ல திறமை இருக்கு. ஆனா இந்த வருஷம் டிராகன் சிட்டில இருந்து ஒரு ஸ்போர்ட்ரை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும்ன்ற நிலைமை எங்களுக்கு. என்ன? அடுத்த சில வாரங்கள் நடக்கிற போட்டியில யார் அந்த இடத்தை பிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். எங்க பாருங்க மிஸ்டர் பெயின், நீங்க பயன்படுத்தின அந்த மூவ் ஆர்த்தாவை தடுத்துச்சு.
இந்த காம்படிஷன் லெவலுக்கு இந்த மூவ் கண்டிப்பா ஒத்துக்கப்படாது. ஆனா உண்மையிலேயே அது ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு அப்பாவா உங்களோட கவலை எனக்கு நல்லா புரியுது பென். நீங்க இருந்த காலகட்டம் மாதிரி இப்ப ரேசிங் கிடையாது. இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஆபத்தானது. அதனால அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு அகாடமியான நாங்க தான் உங்களை ட்ரெயின் பண்ணணும். ஒருவேளை உங்களோட பையன் அதுக்கு தயாரா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா என் பையன் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கான். அதையும் பார்த்தலாமே. என்ன சொல்றீங்க? நீங்க எனக்கு முழுமையான ட்ரைனிங் கொடுக்கலன்னா நான் எப்படி அகாடமிக்கு போக முடியும்? ஒரு டிராகன் பூஸ்டரா நான் ஏற்கனவே மேக் ஜம்ப் ஒரு தடவை பண்ணிட்டேன். ஆமா, அதை யூஸ் பண்ணிருக்க. ஆனா அதை நீ ஒரு ரேஸுக்காக மட்டும் பயன்படுத்தல. ஒரு சரியான சூழ்நிலைக்காக மட்டும்தான் அதை நீ பயன்படுத்திருக்குங்கிறத நீ புரிஞ்சிருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவும் பவு மாதிரி ஒரு விஷயம் தான். நீ வேணும்னு நினைக்கும் போது மட்டும் உன்னால அதை பயன்படுத்த முடியாது. நீ அகாடமிக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன்னால இத போதும் நிறுத்துறீங்களாப்பா? இந்த சக்திகளை எல்லாம் நான் கத்துக்கலன்னா என்னால அகாடமிக்குள்ள போகவே முடியாது. அந்த சென்டர் சொன்னது உண்மையிலே தப்பு. மாடரேட்டர் கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். ஆமா அவங்க அந்த எண்ணத்துல தான் இருந்தாங்க பாருங்க. ஆர்த்தா, இந்த உலகம் மாறி போயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்கப்பா. அதாவது உங்க உலகம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எப்பவும் என்னைக்கு யாருக்காகவும் மாறாது. அவன் இன்னைக்கு பயன்படுத்தின டெக்னிக் உண்மையிலேயே தப்பானது. அனுபவம் இல்லாத ஒருத்தனால கண்டிப்பா அதை செய்ய முடியாது. அப்படி பண்ணினால அது ஏமாத்து வேலை. பெண் மறுபடியும் அவன் தொழுவத்தை ஆரம்பிக்க நாம விடக்கூடாது. மறுபடியும் அவன் டிராகன்ஸ் உருவாக்க நாம விடக்கூடாது. அவங்க இடத்த சரி பண்றதுக்கு புது இயேசு சிப்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் திருடணுமா? அழிக்கணும். பெண்ணோட தொழுவ மறுபடியும் உருவாக்க கூடாது. அழிச்சாகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ராக்ல நீ பயன்படுத்தினிய அந்த நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அதை நான் கத்துக்கிட்டு இருந்தேன்னு. இத நீ கண்டிப்பா படிச்சு கத்திருக்க முடியாது. பரவாயில்ல விடு. ஏதாவது ஒரு வழியில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியத்தான் போகுது. ஆனா அகாடமி ஸ்கவுட் சொன்ன மாதிரி இது ஒரு ஆபத்தான உலகம். அதனால இத பயன்படுத்துறது தப்பு இல்லை. சரி, அந்த ஆளுக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பகை இருக்கு? ரெண்டு பேரும் எதிரிகளா? வேடும் நானுமா? இல்ல, எங்களுக்குள்ள ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான் இருந்தது. அப்பா என்ன நடந்ததுன்னு கேட்டேன். டிராகன் பிரீஸ்ட்களால எனக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இருந்த நேரத்துல அங்க கூடவே அவனும் இருந்தான். நாங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் அந்த கலையை கத்துக்கிட்டு இருந்தோம். சிட்டி கவுன்சில் இருக்கிற எல்லா ரேஸையும் முடிக்க நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா அவனும் அகாடமிக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா டிராகன் மனித யுத்தத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு நாள் எனக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப நான் தனிமையில விடப்படுவேன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் புது பிளாக் அண்ட் கோல்ட் டிராகனை உருவாக்க வேண்டிய நேரமும் வரும்னு எனக்கு தெரியும். அதாவது ஒரு புது பாவ். ஆனா அவனும் வேறு சில திட்டங்கள் அவன் மனசுல வச்சிருந்தான். மனுஷங்க டிராகன்ஸ கட்டுப்படுத்துறது போதாதுன்னு டிராகன் மனுஷங்களை கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக அவன் டிராகனை கட்டுப்படுத்த ஆசைப்பட்டான். அதனால யாருக்கும் தெரியாம ரகசியமா பேட்டில் கியர் அவன் உருவாக்கிட்டு இருந்தான். மனித டிராகன் யுத்தத்துக்கு பிறகு தடை செய்யப்பட்ட அந்த கியரையும் சேர்த்துதான். அதை பயன்படுத்த கூடாதுன்னு நான் எவ்வளவோ சொல்லியும் அவன் என் பேச்ச கேட்கல, என்னையும் தாக்கி. ஆனா அவனோட அந்த ரகசியம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. அதனால அங்க இருந்த எல்லா பிரீஸ்டும் அவனை அங்க இருந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலிருந்து அவன் என்ன பழி வாங்க துடிச்சான். என் மேல அவனுக்கு இருக்கிற அதே பழி உணர்ச்சி தான் இன்னைக்கு அவன் பையனுக்கு ஓ மேல இருக்கு. அந்த மேக் புஷை எப்படி செய்யறதுன்னு கண்டுபிடிச்சு நான் அவனை தடுத்தாகணும்பா. தேவையில்ல, உன்கிட்ட இருக்கிற திறமைகளை வச்சு நீ அவனை தடுக்க முடியும் ஆர்த்தா. நான் தயாரா இருக்கேன். ஆமா, இதுதான் சரியான நேரம். அந்த
அச்சச்சோ. என்னோட பேரு ஷேடோ பூஸ்டர். ஆனா என்னோட பேரு டிராகன் பூஸ்டர். என்ன மேக் புல்லா? என்ன நம்பவே முடியாத சக்தி. ஆ! ஆ! ஆ, எங்க இருக்காம? அவன் போயிட்டான். நாம என்ன பண்ண போறோம்? உங்கள் அனைவரையும் இந்த டிராகன் சிட்டியின் டிராகன் ரேஸின் கடைசி சுற்றிற்கு வரவேற்கிறேன். ஆத்தா ஆத்தா. கொஞ்சம் இங்க கவனிப்பா. நேத்து நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அத பத்தி எல்லாம் கவலைப்படாம அவன அப்புறமேல கவனிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு ரேஸ் இருக்கு. நீ சொல்றது சரிதான் பாம். நான் அகாடமி போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து உனக்கு ஒரு அனுதாப கடிதம் எழுதி அனுப்புறேன். உனக்கு எழுத படிக்க தெரியுமா? போட்டி தொடங்கட்டும். ஆர்த்தா ஜாக்கிரதையா இரு. ஆ! ஆ! அப்புறம் பார்க்கலாம் கண்ணுங்களா. நல்லா அடிச்சுக்கங்க. செய்யோ. ஆ! ஆ! என்னம்மா கண்ணு வேகமா போனா இங்க நிக்கிற? பரவாயில்லையே, நல்லா ரேஸ் பண்றான். சூப்பரோ சூப்பர். இன்னும் முடியல. அப்படிதான். நல்ல வேலை செஞ்சடா செல்லம். இவங்க ட்ராக்கை விட்டு வெளியில போயிட்டாங்க, அதனால ரேஸை விட்டு வெளியில போறாங்க. வந்துட்டானா? இல்ல
நம்மாலேயே இந்த கேமை விளையாட முடியும். ஏய், நீ அதை பார்த்தையா? ஆர்த்தா, நீ பவோட எனர்ஜியை ரொம்ப குறைச்சிட்ட. ஆனா நான் ஏதாவது முயற்சி பண்ணிதான் ஆகணுமே. இப்ப நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் ஆர்த்தா. ஒருவேளை காலம் மாறிடுச்சோ என்னவோ, நான் என்னுடைய காலம் முழுக்க அந்த பெயினையோ அவனுடைய அப்பாவை பத்தியோ கவலைப்பட்டுதான். ஒண்ணு தெரியுமாப்பா, நான் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையுமே நீங்க எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. ஆமா, எனக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க. அதுவும் நியாயமா நடக்கிற வழியும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே, now ஆர்த்தானே என்ன பண்ணிட்டு இருக்க? ரேஸ் முடிய போகுது. எனக்கு என்னமோ அப்படி தோணல. ரேஸ்ல நாங்க தான் ஜெயிப்போம். என்ன கொஞ்சம் தான் போ. நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம்ல. ஏய், இப்பத பாத்தீங்களா? என்ன கேள்வி இது? அதான் நான் பார்த்தேன். என்னால நம்பவே முடியல. ஏன்னா அவனை நம்புனா அவனுக்குள்ள நிறைய நம்பிக்கை இருக்கு. நல்ல வேலை செஞ்சா. ஆர்த்தா ஜெயிச்சிட்டாரு. இது அகாடமிக் கிளாஸ் ரேஸ் தானே? ஆமா, அற்புதமா இருந்தது. நான் உன்னை பாராட்டுற ஆர்த்தா. ரொம்ப அற்புதமான செயல்திறன். நான் அவசரப்பட்டு அவளோட ட்ரெக்கோனியமா பயன்படுத்திருக்க கூடாதுப்பா. நீங்க சொன்னது சரிதான். இல்ல ஆர்த்தா, நீ சொன்னதுதான் சரி. நான் வேர்டையும் அந்த பழங்காலத்தையும் நினைச்சுக்கிட்டே உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி நினைக்க நான் மறந்துட்டேன். இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாதுன்னு தான் சொன்னேனே தவிர உன்னால இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும்னு சொல்லல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி கண்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு அற்புதமான கேம் விளையாடலாம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ பண்ணி முடிக்க வேண்டிய ஹோம்வொர்க் இன்னும் நிறைய இருக்கு. நான் மோடிஸ மிஸ் பண்றேன். நான் தான் மோடிஸ். JetX!